7 ஆஃப் 100 டேஸ் வீடியோஸ் எஸ்இஓ சேலஞ்சில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் டேக் ஆன் பேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டைட்டில் டேக்கில் எப்படி கீவேர்டு வைக்கணும் அப்படின்னா, டைட்டில் டேக்கு வந்து 70 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 கேரக்டர்ஸ் இருக்க வரைக்கும் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும். 70 கேரக்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து டாட்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலம் 2022 2021ல். ஆனால் இப்போ வந்து டைட்டில் டேக்லேயே வந்து 2 கீவேர்டு வச்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட் அந்தமாரி 2 கீவேர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைமரி கீவேர்டை வந்து டைட்டிலோட ஸ்டார்டிங்லேயே வைங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே வைக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் தென் டைட்டில் டேக்கில் உங்களுடைய டைட்டில் டேக் எப்படி இருக்கணும்னா, கீவேர்டு ப்ரைமரி கீவேர்டு, அந்த சர்வீஸோட பெனிஃபிட்டு, உங்களுடைய பிராண்ட் நேம், இந்த 3 விஷயமும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரைமரி கீவேர்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிடிஏ, ஒரு ஃப்ரீ கால் ஆர் ஃப்ரீ புக்கிங் அந்தமாரி இப்போ லைக் ஒரு நல்ல ஒரு சிடிஏ வச்சுங்க அப்படின்னா வந்து உங்களோட டைட்டில் டேக் வந்து நிறையா பேர் கேட்சியாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுவாங்க. அப்போ கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட பொசிஷனும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.